கல்யாணத்துக்கு முன்னாடி பெரும்பாலானவங்களுடைய வாழ்க்கையில் ஒரு டிராஜிக்கான லவ் ஸ்டோரி இருக்கிறது இயல்பான ஒன்று தான். ஆனால் திருமணத்துக்கு பிறகும் முன்னாள் காதலி கூட டச்சில் இருந்தால் அது சில நேரங்களில் இந்த மாதிரியான கொலையிலையும் முடியும். புதன்கிழமை இரவு 11 மணி கடலூர் மாவட்ட எஸ்பி ஜெயக்குமாரும் சிதம்பரம் தாலுகா போலீஸும் ஊருக்கு ஒதுக்குப்புறமாக இருந்த ஒரு கிரைம் ஸ்பாட்ல ஆய்வு பண்ணிட்டு இருந்தாங்க. அதே சமயத்துல சிதம்பரம் அரசு மருத்துவமனையோட மார்ச்சுவரிக்கு ஒரு இளைஞரோட டெட் பாடி கொண்டு வரப்பட்டுச்சு. இந்த கொலையை யார் பண்ணதுன்ற கேள்விக்கான விடை சிதம்பரம் தாலுகா போலீஸ் ஸ்டேஷன்ல கிடைச்சது. ஒரு பக்கம் போலீஸ் விசாரணை, இன்னொரு பக்கம் கொலைகாரன், ரெண்டுக்கும் நடுவுல ஒரு டெட் பாடி. என்ன நடந்துச்சுன்னு தெரிஞ்சுக்க செய்தியாளர் கண்ணதாசனை விசாரணையில இறக்கினோம். கொல்லப்பட்டவர் 22 வயசான பாலகணபதி. கொலைகாரனோட பேரு வினோத்குமார். 2 பேரும் ஒரு காலத்துல இணை பிரியாத நண்பர்களா இருந்திருக்காங்க. இவங்களோட நட்புக்கு தீங்கு விளைவிச்சது பாலகணபதியோட ஒரு லவ் ஸ்டோரி. சிதம்பரம் பக்கத்துல உள்ள சாலையான் தோப்பு பகுதியைச் சேர்ந்த பாலகணபதி மூங்கிலடி கிராமத்தை சேர்ந்த ஒரு இளம் பெண்ணை காதலிச்சு இருக்காரு. ஆனா போதைக்கு அடிமையான பாலகணபதி 2 வீலர் திருட்டு, கஞ்சா விற்பனை போன்ற குற்ற வழக்கிலையும் கைதாகி இருக்காரு. காதலிக்கிட்ட கஷ்டப்பட்டு குற்ற சம்பவங்கள்ல ஈடுபடுறதெல்லாம் நம்மளோட வருங்காலத்துக்காக தான்னு பாலகணபதி தெரிவிச்சாலும் கூட போதை ஆசாமியோட சேர்ந்து வாழ முடியும் என்ற நம்பிக்கை அந்த பெண்ணுக்கு இல்லை. அதன் காரணமா காதலனுடனான லவ்வை பிரேக்கப் பண்ண இளம்பெண் வேறொரு நபரை திருமணம் செஞ்சுக்கிட்டு மூவ் ஆன் ஆகி இருக்காங்க. அந்த நபரோட பேரு வினோத்குமார். பாலகணபதியோட கேங்ல தான் வினோத்தும் இருந்திருக்கிறாரு. அவருக்கும் மது குடிக்கிற பழக்கமும் கஞ்சா புகைக்கிற பழக்கமும் இருந்திருக்கு. தன்னோட காதலியோட கணவர் என்ற காரணத்தால வினோத் கிட்ட ரொம்பவே பாசமா பழகி இருக்காரு பாலகணபதி. ஆனா அதே நேரம் முன்னாள் காதலியை தொடர்பு கொண்டு இவனுக்கு பதில் நீ என்னைய கல்யாணம் பண்ணி இருக்கலான்னு அடிக்கடி அவரோட வன்மத்தையும் வெளிப்படுத்தி இருக்காரு. இது அந்த பெண்ணையும் சில சமயங்கள்ல யோசிக்க வச்சிருக்கு. கணவர்கிட்ட போதை பழக்கத்தை விட்டொழிங்கன்னு கண்டிச்சிருக்காங்க. இந்த சூழல்ல திருமணத்திற்கு பிறகும் பாலகணபதி தன்னுடைய மனைவியோட தொடர்புல இருந்ததை வினோத் கண்டிச்சிருக்காரு. ஆனா முன்னாள் காதலியோட நினைவுகள் பாலகணபதியோட மனசுலையும் ரொம்ப ஆழமான பாதிப்பை ஏற்படுத்தி இருக்கு. இந்நிலையில வினோத்குமாரோட மனைவி கருவுற்று இருக்காங்க. கணவன் மனைவி இருவரும் சந்தோஷமா வாழ்ந்தாலும் பாலகணபதி அவங்கள நிம்மதியா விடுறதா இல்லை. ஒரு கட்டத்துல டென்ஷனான வினோத்குமார் பாலகணபதியை தீர்த்து கட்ட முடிவு பண்ணியிருக்காரு. சம்பவம் நடந்த அன்னைக்கு வினோதும் அவரோட நண்பர் ஸ்ரீராமும் சேர்ந்து பாலகணபதியை மது விருந்துக்கு அழைச்சிட்டு போயிருக்காங்க. அந்த கேங் வழக்கமா சந்திக்கிற மேல மூங்கிலடி கிராமத்துல உள்ள வெள்ளாறு பகுதியில ஒன்னா சேர்ந்து மது அருந்திருக்காங்க. போதை தலைக்கேறினதும் பாலகணபதி நிதானத்தை இழந்து வழக்கம் போல நானும் உன் மனைவியும் எப்படியெல்லாம் லவ் பண்ணோம் தெரியுமான்னு பழைய மெமரிஸை கிளறி இருக்காரு. இவனை தீர்த்து கட்ட முடிவு பண்ணதுல தப்பே இல்லைன்ற முடிவுக்கு வந்த வினோத்குமாரும் அவரோட கூட்டாளிகளும் பாலகணபதியை சரமாரியா வெட்டி கொலை செஞ்சிருக்காங்க. நடந்த சம்பவம் தொடர்பா கொலை கேஸ் ரெஜிஸ்டர் பண்ண போலீஸ் கொலையாளி வினோத்குமார், ஸ்ரீராம் மற்றும் கதிர் ஆகிய 3 கைது பண்ணி மேற்கொண்டு தலைமறைவாக உள்ள 3 பேரை வலை வீசி தேடி வர்றாங்க. காவல்துறையினரோட முழுமையான விசாரணைக்கு பிறகு பெண் விவகாரம் மட்டும்தான் நடந்த கொலைக்கான காரணமா அல்லது பாலகணபதியை கொலை பண்றதுக்கு வேற மோட்டிவ் ஏதாச்சும் இருக்கான்னு தெரிய வரும். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.